மிக ஆபத்தான கொடூரமான மிருகம். நீங்கள் ஒரு செந்நாய் வருது அப்படின்னீங்கன்னா ஒன்று தான் வருதுன்னு நீங்கள் கணக்கு போட முடியாது. அங்கே தான் அவங்க ஆபத்து. ரைட்டா? ஒன்று இருக்குது அப்படின்னாலே 10 இருக்குன்னு அர்த்தம். அங்கங்கே இருக்கே நம்ம சீன் முடிய போகுதுன்றது செந்நாயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி. அதுக்கு ஸ்பெஷாலிட்டி நமக்கு வந்து இது மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த செந்நாய் கூட்டங்கள் அங்கே நிறையா இருக்குது. எங்கே வெள்ளையங்கிரி இதுதான் ஆபத்தான ஒரு விஷயம். ஒன்று, வாழ்க்கையில் முதல் முறையாக இப்படி ஒரு நீங்கள் என்ன மவுண்டன் கிளைம்பரா இல்லை வந்து நீங்கள் ஒரு அத்லட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, போயிட்டு ஈஸியாக வந்துடலாம். திடீர்னு வீட்டில் தூங்க அந்த ஆஃபீஸில் போக ஏசியில் உட்காரன்ட்டு திடீர்னு நீங்கள் போய் மலை இந்த மாதிரி மலையில் ஏறினீங்கன்னா சாகத்தான் செய்வீங்க. அப்போ எக்ஸ்ட்ரீமில் ஒர்க் ஆகும். அதுக்காக வந்து ஓவர் எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் ஆகும்போது என்ன ஆகுன்னா விட்டு போயிடும்ல. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போகிறவர்கள்லாம் சாகுறாங்க. எப்போ இந்த 2020க்கு அப்புறம் சனிக்கிழமை ஆனால் அங்கே போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த கூட்டத்திலே எவன் முட்டாளாக இருக்கானோ அவனை பலி கொடுத்துருவேன், வெட்டி கொட்டுருவேன், தலையை வெட்டி. அங்கே உள்ள காற்று, அங்கே உள்ள எல்லா விஷயங்களும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, மனசையும் உடம்பையும் ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே போகும்போது இந்த சித்தர்கள் இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க. அங்கே சன்னியாசம் போகிறவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்கன்னா அவர்கள் வாழ்க்கையை திறந்துட்டு அவர் இறந்தாலும் ஒன்றும் இல்லை, உயிரோடு இருந்தாலும் எல்லாத்தையும் திறந்துட்டு போகிறாங்க. நீங்கள் போவீங்களாங்க? இப்போ வந்து ஜகிய மலைக்கு வெள்ளியங்கிரி கீழே தானே இருக்காரு. அவர் போக சொல்லுங்கள் மேலே. உலகம் பூரா பைக்கில் எல்லாம் சுற்றுறாருல, புரியுதா? BMW பைக் வாங்கி அமெரிக்காவில் ஓட்டுவார், அங்கே ஓட்டுவார். வெள்ளியங்கிரி மலைக்கு வாரத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். நரி கடிச்சு கலையாயிருந்தார். நரியோ சென்னாயோ பிடிங்கி தின்னுட்டு போயிடும். பெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். வணக்கம். அரசியல் பரபரப்புக்கு இடையில் இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த வெள்ளியங்கிரி மலை அப்படின்றது. இந்த வெள்ளியங்கிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக நடக்கும் இந்த உயிரிழப்புகள் வந்து பெரும் செய்தியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலே ஏறுறவங்களோட அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பலி எண்ணிக்கையும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு பக்கம் மூச்சு திணறல் உள்ளவங்க மேலே போகாதீங்க, லங்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க மேலே போகாதீங்க, பிபி உள்ளவங்க மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவக்குழு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஏறுற எண்ணிக்கை வந்து குறையிற மாதிரி தெரியலை. என்ன மாதிரி விஷயங்கள் இந்த வெள்ளியங்கிரி மலையில் அடங்கியிருக்கு? சில பேர் வந்து அது மர்மம் இருக்குது அப்படின்றாங்க. அந்த 7வது மலையை கடக்கிறதுன்றது ரொம்ப கடினம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சிவன் பற்றிய விவகாரங்கள் விஷயங்கள்லாம் அதில் பேசப்படுது. இந்த வெள்ளியங்கிரி மலை என்ன மாதிரியான ஒரு விஷயம்? அந்த வெள்ளியங்கிரி மலை அப்படின்றது கோவை மாவட்டம். கோவையிலேருந்து 30-40 கிலோமீட்டர் போனாலும் அது இது வந்துடும். 30 கிலோமீட்டர் போனாலே பார்டர் வந்துடும். அது எப்படின்னா அந்த ஏரியாவே கோயம்புத்தூர் அப்படின்றது ஒரு எப்படின்னா சவுத் இந்தியாவில் ஒரு சொர்க்க பூமி மாதிரி. கோயம்புத்தூர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கிளைமேட்டே வந்து ரொம்ப மித்த மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் அது ஹில்ஸ் இல்லாமல் ஊட்டி கொடைக்கானல் இல்லாமல் வருஷம் முழுவதுமே ஒரு மாடரேட் கிளைமேட்டு. குளிர்காலத்தில் ஒரு அருமையான சீதோஷ்ண நிலை, அப்படியே பிரிட்டனில் இருக்க மாதிரியான ஒரு சீதோஷ்ண நிலை இருக்காங்க. போத்தனூர்னு ஒரு ஏரியா இருக்குது, சுந்தராபுரம் பகுதி. அதே மாதிரி அது வந்து பாலக்காடு கணவாய் கேப் அப்படிங்குவாங்க. அந்த இடத்துல பாலக்காடு கணவாயின்வாங்க. அந்த கணவாயில் ஒரு கேப் இருக்கும் அந்த வெஸ்டர்ன் காட்ஸில். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எங்கேயே கேரளாவில் ஆரம்பித்து மகாராஷ்டிரா வரைக்கும் போகுது. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கேரளாவில் எண்டில் ஆரம்பிச்சு அப்படியே மகாராஷ்டிரா வரைக்கும் போகும். அது ஒரு சொர்க்க பூமி. அதில் உள்ள வளங்களும் சரி, அதில் உள்ள கிளைமேட்டும் சரி, இன்னும் பல ஊர்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. ஊட்டியை பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சிட்டா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. இன்னும் சில மலைகள் அந்த தேனி பக்கத்தில் இருக்குது. அது இது கேரளாவில் உள்ள வேகமோன் அந்த மாதிரி மலைகள்லாம் பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சதை மட்டும்தான் நம்ம அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப்பு, வால்பாறை, இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் தான் வரும். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச இடத்த மட்டும்தான் இப்போ நம்ம டூரிஸ்ட் பிளேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து மர்மமான அருமையான அழகான பார்ப்பதற்கு ரம்மியமான அதே மாதிரி அனுபவிப்பதற்கு அருமையான சீதோஷ்ண நிலை உள்ள பகுதியெலாம் நிறையா இருக்குது. மலை கிடையாது, அது மலையோட தொடர். மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் 2000. இப்போ கேரளாவிலேருந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு பார்டர் முடிகிறதுக்கு 700 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து ஒரு 700-1000 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர். அந்த மலைத்தொடரில் உள்ள ஒரு முண்டு பகுதி தான் நீங்கள் சொல்கிற வெள்ளியங்கிரி மலை.
இந்த வெள்ளையங்கிரி மலையில் என்ன அப்படின்னா அதோட அடிவாரம் அங்கே வந்து என்னென்னா யானைகள் அதிகம் உலாவக்கூடிய பகுதி, அதே போல் கரடிகள் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு காலத்தில் புலிகள் இருந்திருக்கு, இப்போ புலிகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மி. ஏன்னா வால்பாறை பக்கம் வரும் புலி அப்பப்போ தென்படும். அது இந்த மலையிலையும் புலிகள் இருக்குது. அது அந்தந்த சீசனுக்கு எங்கே மாறி போகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அங்கே ரொம்ப இன்னொரு ஆபத்தான மிருகம் என்னென்னா சென்னாய். சென்னாய் தான் வந்து உலகத்திலேயே மிக ஆபத்தான கொடூரமான ஒரு மிருகம். சரியா? அது வந்து ஒரு எச்சக்கலை மிருகம்னு சொல்லலாம். இது ஆபத்தான மிருகன்றதை தாண்டி அது ஒரு எச்ச பீஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புலி வந்து வேட்டையாடி சாப்பிடும், இப்போ யானை தனக்கான உணவை தேடி சாப்பிடும். இந்த இது இருக்குது பாருங்கள், சென்னாய் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா திட்டம் போட்டு, அதாவது இந்த திருட்டு கொள்ளைக்கார கூட்டம் மாதிரி தான். எப்படின்னா ஒரு புலியவே காலி பண்ணிடும். எப்படி காலி பண்ணணும்னா, முதல்ல பிளான் பண்ணும். ஒரு புலி இங்கே நிற்கிது, இதை அடித்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் புளியை நெருங்காது. ஒரு காலகட்டம் அதுக்கு சோத்துக்கே வழி, இது சோத்துக்கு வழியில் மீன்ஸ் அதுக்கு உணவுக்கு வழி இல்லைன்னா என்ன பண்ணால் டார்கெட் போடும். அங்கே ஆர்மி மாதிரி இதை இங்கே இருக்கன்னா ஒரு மிருகம் இருக்குது, இதை டார்கெட் பண்ணணும்னா அப்படியே சிக்னல் கொடுத்து அதுக்கு ஒரு தலைவன் இருக்கும். சென்னாய் கூடத்துக்கு தலைவன் இல்லாமல் அது போகவே போகாது. அந்த தலைவன் தான் வழியில் நடத்தி கொண்டு போங்க. அங்கங்கே டார்கெட் போட்டு நீ இங்கே நில்லை அங்கே எல்லாமே சைகை மூலமாக தான், அது பேச தெரியாதுல்ல, சைகை மூலமாக அங்கங்கே நிறுத்தி அப்படியே ரவுண்டு கட்டி கொண்டு போய் டார்கெட் போட்டு பிச்சு பிடிங்கிடும். நீ வந்து உங்கள் தாக்குதல் வந்து பலமுனை தாக்குதல் வரும்போது புலியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், தெரிச்சு தான் ஓடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொடூரமான மிருகம். ரெண்டாவது அது எச்ச மிருகம்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த புலி தின்னுட்டு போட்டது, இந்த நரி இது தின்னுட்டு போட்டது, இதை போய் அந்த எச்ச அழுகி போய் இருக்கு பாருங்க, அதை தின்னுட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேடுகிட்ட ஒரு மிருகம், மிக ஆபத்தான கொடூரமான மிருகம். நீங்கள் ஒரு சென்னாய் வருது அப்படின்னீங்கன்னா ஒன்று தான் வருதுன்னு நீங்கள் கணக்கு போட முடியாது. அங்கே தான் அவங்க ஆபத்து. ரைட்டா? ஒன்று இருக்குது அப்படின்னாலே 10 இருக்குன்னு அர்த்தம். அங்கங்கே இருக்கே நம்ம சீன் முடிய போகுதுன்றது சென்னாயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி. அதுக்கு ஸ்பெஷாலிட்டி நமக்கு வந்து இது மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சென்னாய் கூட்டங்கள் அங்கே நிறையா இருக்குது. எங்கே வெள்ளையங்கிரி மலை. இதுதான் ஆபத்தான ஒரு விஷயம். ஒன்று இதுக்கிடையில் வந்து எப்படின்னா, அந்த மலை வந்து நட்ட குத்தலாக ஏறக்கூடியது. அதாவது எப்படின்னா, நீங்கள் இப்படிலாம் போகாது, இப்படி தான் பயங்கர மேடு போனால் ஒரு டாப் வரும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போகலாம், அப்புறம் திருப்பி ஒரு பெரிய மேடு வரும். ஏன் வந்து மருத்துவர்கள் ப்ரெஷர் உள்ளவங்க போகக்கூடாது, லங்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க போகக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து பயிற்சி இல்லாமல், இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையங்கிரிக்கு நான் சொல்கிற 90கள் வரைக்கும் நான் அங்கே இருக்கும்போது 90 2000 வரைக்கும் நான் இருந்தாங்க. கோவையில் இருக்க வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் போவாங்க வெள்ளையங்கிரிக்கு போனால் என்ன ஆகுன்னா, அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கோவில் கிடையாது. அங்கே வந்து சிவன் ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. விரதம் இருந்து போவர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் போவாங்க, குச்சி எடுத்துகிட்டு போவாங்க, போய் அங்கே போயிட்டு எல்லாம் வராங்க. அந்த காலகட்டம் எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவனும் காரை விட்டு இறங்குறதே கிடையாது, பைக்கை விட்டு இறங்குறதே கிடையாது. இங்கே டீ கடைக்கு போனால் பைக்கு, காய்க்கு போனால் பைக்கு, அங்கே போனால் பைக்குன்னு இப்படி பழகிட்டாங்க. நடக்கிறதே ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதே இன்றைக்குள்ள இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் 1 கிலோமீட்டர் அங்கேயா அப்படின்றாங்க. அந்த காலம் நான் இப்போ 80s 90s என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அப்படியே நேராக போங்க, 4 பரலாங்க போய் அப்படியே வலது போய் ஆலமரம் தெரியும், அப்படியே போனீங்கன்னா வந்துடும்னா அதே 5 கிலோமீட்டர் வரும். 5 கிலோமீட்டர் நடந்து போகிறத சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்படியே போய் அப்படி திரும்பி அந்த ஆலமரத்துக்கிட்ட திரும்பி சுடுகாட்டு வழியாக மேலே போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சராசரி மனிதன் எல்லாருமே ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடப்பான். வேலைக்கு போகிறவன் நடப்பான். சாதாரண கூலி தொழிலாளி நடந்து தான் வேலைக்கு போவான். 4 கிலோமீட்டர் தாண்டி போகணும், நடந்து வேலைக்கு போவான். அங்கே கடுமையாக உழைப்பான், திரும்பி நடந்தே வருவான். ஸோ இந்த பயிற்சி இருக்குது, சாதாரண இருக்குது. அதாவது விவசாயி பார்த்திங்கன்னா எப்படி வீட்டிலேருந்து நிலத்துக்கு நடந்து தான் போவான். ஒரு 2 கிலோமீட்டர் போவான், அங்கே போய் மாடாக வேலை பார்ப்பான், திருப்பி அங்கேருந்து நடந்து வருவான், இங்கேருந்து அங்கே போவான், எல்லாமே நடந்து. ஒரு கிராமத்தில் பஸ் ஸ்டாப்புக்கு வரணும்னாலே 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஊரில். ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க என்ன, இது கூட கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போயிடலாம். இப்போ ஏன் சாவு எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த மலையை பற்றி நம்ம பேசிக்கிறோம். என்னென்னா, அதோட கிளைமேட்டை வேறு மாதிரியாக இருக்கும். மிஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு கிளைமேட்டு. ஆனால் அது பெரிய ஹில் ஸ்டேஷன் கிடையாது. ஆனால் டாப் ஸ்லீப் பார்த்தீங்க அப்படின்னா, டாப் ஸ்லீப் போனவங்களுக்கு தெரியும், டாப் ஸ்லீப் ஒரு பூலோக சொர்க்கம்னு சொல்லலாம். ஆனால் அதோட ஹைட் எவ்வளோ தெரியுமா? 8 கிலோமீட்டர் உங்கள் கிரவுண்டில் இருந்து இவ்வளோ தான் வரும். ஹேர்பின் பெண்டெல்லாம் கிடையாது, பெண்ட் இருக்குது, ஹேர்பின் பெண்ட் கிடையாது. சரண 20 நிமிஷத்தில் டாப் ஸ்லீப் மேலே போயிடலாம், மலை கீழே இருந்து 20 மினிட்ஸில் போயிடலாம். ஆனால் அங்கே உள்ள கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப குளிர் நடுக்கிறதும் இருக்காது,
அது குளிர்காலத்தில் டிசம்பரில் இருக்கும், ஒரு 18, 17 இவ்வளோ தான் இருக்கும். இந்த ஊட்டி மாதிரி 11, 9 இருக்காது, 9, 8 ரேரு. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு சிறிய ஹைட் உள்ள ஒரு மலை தான், அப்படியே மக்கள் ஏறி போவாங்க. அதில் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அமைதி கிடைக்கும். நீங்கள் மலைகளில் நீங்கள் வந்து எப்படின்னா இதை வந்து தெய்வம் கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்ற ஒரு இதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சுகரே குறையும். இது அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸசைஸ் செய்யாமல் இது பண்ணாமல் சோம்பலாக படுக்கிறது, அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் நடக்கிற 1.5 கிலோமீட்டர் நடந்துகிட்டு இருப்போம். இப்போ வந்து நீங்கள் சபரிமலைக்கு போகும்போது அது ரொம்ப ஸ்டீப்பில் நீங்கள் ஏறி போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் வேலை செய்யாத அவயங்கள்லாம் வேலை செய்யாது. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு லங்ஸ் இருக்குன்னா இப்படி அது இவ்வளோ தூரம் விரியலாம். ஆனால் நீங்கள் அதை என்ன பழக்கி வச்சுருக்கீங்க, இவ்வளோ தூரத்துக்கு தான் பழக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன ஓட மாட்டீங்க, நடக்க மாட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் மூச்சே வாங்காது. இதே 3 மாடி ஏறினீங்கன்னா இவ்வளோ விரியும் போது, அது திடீர்னு அதை விரிக்கும் போது ஒரு அப்படி ஒரு அடைப்பு இதெல்லாம் வரும். ஆனால் அங்கே போகும்போது இவ்வளோ தூரம் விரியும் போது என்னென்னா எல்லா அவயங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது என்னன்னா உங்களுக்கு இணையம்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செய்யாத பார்ட்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படியே நீங்கள் அந்த போய் எக்ஸ்ட்ரீமாக அதை ஓப்பன் பண்ணி விட்டுறீங்க. இப்படி தூங்கி கிடந்ததெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டால் ஒரு 3 மாதம் உங்களுக்கு சுகரே கம்மியாக இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணியே பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நீங்கள் மலையில் ஏறும்போது என்னென்னா எல்லா அவயங்களும் எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கீங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக இப்படி ஒரு நீங்கள் என்ன மவுண்டன் கிளைம்பரா இல்லை வந்து நீங்கள் ஒரு அத்லட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, போயிட்டு ஈஸியாக வந்துடலாம். திடீர்னு வீட்டில் தூங்க அந்த ஆஃபீஸில் போக ஏசியில் உட்காரன்ட்டு திடீர்னு நீங்கள் போய் இந்த மாதிரி மலையில் ஏறினீங்கன்னா சாகத்தான் செய்வீங்க. அப்போ எக்ஸ்ட்ரீமில் ஒர்க் ஆகும். அதுக்காக வந்து ஓவர் எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் ஆகும்போது என்ன ஆகுன்னா விட்டுட்டு போயிடும்ல. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போகிறவர்கள்லாம் சாகுறாங்க. எப்போ இந்த 2020 அப்புறம். ஏன்னா இவர்களுக்கு வந்து உடலில் சக்தி கிடையாது, சத்தான உணவு சாப்பிட்றது கிடையாது. ரெண்டாவது வந்து இவர்கள் வந்து எக்ஸசைஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. திடீர்னு போய் இந்த மாதிரி ஒரு தாறுமாறான மலையில் ஏறினீங்கன்னா என்ன ஆகும் உடம்பு? அப்படி தான். எதுக்கு அங்கே போகிறாங்கன்னா, எப்போவுமே மக்களுக்கு ஹியூமன் கேபிட்டல் ஜென்ரலாக ஒரு இது இருக்கும். அதாவது கடவுள் இருக்கார், இங்கே பக்கத்தில் இருக்காரு, போய் பார்த்து வந்துடலான்ற ரேஞ்சில் தான் ஃபீல் பண்ணி போவாங்க. எப்படி சிவன் அங்கே இருப்பார், நம்ம ரேராக போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்றதுல போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவர் பாட்டுக்கு இருக்கார் சிவன், இவங்களாம் செத்து போயிடுவாங்க. சிவன் கூப்பிட்டாருன்றாங்க, அழைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அங்கே மலையில் போய் செத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் சாகிறது தான் இப்போதைக்கு. அங்கே மர்மமும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறீங்க சார், மொத்தம் 7 மலை தானே சார்? அங்கே 7 மலை இல்லை கேட்குறேன் சார். 7 மலை. இந்த 6 மலைன்றது பிரச்சனை, 7வது மலை தான் பெரிய. அதாவது 6 மலை 7 மலைலாம் கிடையாதுங்க, அது பூராமே மலை தாங்க. இவங்களாம் ஒரு முண்டை வச்சு கணக்கு வச்சுக்குவாங்க. இந்த மேட்லேருந்து இது ஒரு மலை, அது ஒரு மலைன்னு இவங்க ஒரு கணக்கு வச்சுக்கிறது தான். அது ஃபுல்லாகவே நான் அதான் சொல்கிறேன், 1600 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் காட்ஸில் அத்தனையும் மலை தான், அத்தனையும் மேடு தான். இவங்க எதுக்கு அங்கே போகிறாங்க அப்படின்றது. சரி, ஆன்மீகம் பக்தினா எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் திடீர்னு போய் உங்களை நான் கூப்பிட்டு 100 மீட்டர் ஓட சொன்னால் நெஞ்சு அடைச்சி காலியாகும். இல்லை சார், ஆமாம். வெள்ளையங்கிரி மலைன்றது இப்போ செங்குத்தாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது. இப்போ சதுரகிரி மலைன்னு ஒன்று இருக்குது. சதுரகிரி மலையும் ஹைட்டு தான். சதுரகிரி மலை வந்து இந்த அளவுக்கு உயரம் கிடையாது. சதுரகிரி மலையிலையும் வந்து அதில் ஒரு, அதாவது என்ன அப்படின்னா, இது ஏன் அதில் பாறைகள் எல்லாமே இருக்கும், அதில் ஏறி போகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்மீகத்தை தேடி போகக்கூடியவர்கள்லாம் மலையை தேடி போவாங்க. நீங்கள் இந்த உலக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த மதமாக இருந்தாலும் சரி மலையிலேருந்து தான் தொடங்கும். சரியா? நீங்கள் வந்து யூத மதத்தை எடுத்துட்டிங்கன்னா சியான் மலை, அந்த சியான் மலையை வச்சு தான் இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமமாக தான் நடக்கும், நல்லது நடக்கிற எல்லாருமே சியான் மலைக்கு தான் போவாங்க. சரியா? அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா சியான் மலைன்றது இஸ்ரேலில் இருக்குது. யூத கடவுள் எங்கே இருக்காருன்னா, ஏன் அதை சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அது பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அந்த சியான் மலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். மிஸ்ட்டு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி மிரட்டலாக தோணும், பயங்கர பிரம்மாண்டமாக ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மலை பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்களை வந்து வித்தியாசமாக ஒரு மக்கள்லாம் எங்கேயுமே போகாத இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஹீரோ ஆயிடுவீங்கல்ல. ஸோ அப்போ இவங்க என்னடான்னு பார்த்துட்டு இவங்க கூமுட்ட பசங்க எதாவது நம்ம வித்தியாசமாக எதாவது செஞ்சு காட்டோம்னா என்ன பண்ணுறோம், அங்கே நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் அங்கே போயிட்டு வந்தோம். சார், இப்போ ஆன்மீகம் தாண்டி இது ஒரு ஃபேஷனேட்டாக மாறிட்டு இருக்கு. அது மாதிரி வெள்ளையங்கிரி மலை போகிறது, அங்கே போனோம் இங்கே போகணும்னு சொல்கிறது, போய் சாகிறது சார், போகிறது சாகிறத வித்தியாசமாக சாகுன்றது தான் ஃபேஷனேட்டாக மாறிட்டு இருக்குன்னு. இப்போ அந்த சியான் மலையை வச்சுக்கிட்டிங்கன்னா யூதர்களுக்கு அதுதான், கிறிஸ்தவர்களுக்கு அதுதான். அப்புறம் முகமது நபிகள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஒரு வீட்டில் இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பறவை வந்து என்னை கூப்பிட்டு போச்சு அப்படின்னா அவர் எங்கே போனார்னா சியான் மலைக்கு தான் போயிருக்காரு. நம்ம இந்து கலாச்சாரத்தில் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா முருகன் பூரா எங்கே இருக்காரு, மலைகள். எந்த கடவுளுமே வந்து மோடிஜியை தவிர கடலுக்கு அடியில் போக மாட்டாங்க.
கடலுக்கு அடியில் கடவுளை கண்ட ஒரே ஆள் நம்ம முடிச்சு தான். ஆனால் நம்ம இந்திய இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சிவன் கைலாயத்தில் இருப்பார், அதுவும் மலை தான். இங்கே கைலாய மலை. முருகன் எங்கே இருப்பார்? எல்லாம் மொட்டை மலை. ஏன்னா இங்கே நம்ம பெரிய மலையே இல்லை. மலை அந்த காலத்தில் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளே ஒன்று போக மாட்டாங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற மலையெல்லாம் முருகனை ஏற்றி விட்டாங்க. அப்போ முருகன் வந்து மலையை ஏற்றி விட்டாங்களா? ஏற்றி விட்டாங்கன்னா கோயில் வச்சு சரி கோயில் வச்சு கும்பிட்றாங்க. அதே மாதிரி அந்த மலைகளில் சிவன் இருக்காரு, அது இருக்காருன்னு கும்பிட்றாங்க. ரைட்டு. ஏன்னா ஏன் மலைக்கு போகிறாங்கன்னா மலைக்கு போனால் ஒரு எஃபெக்ட் வரும். நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன்ல, இது பேசிக்காக நீங்கள் டெஸ்ட் பண்ணி வேணாலும் பாருங்கள். நீங்கள் மலையை ஏறிட்டு வாங்க, நடந்தே போய் மலையை ஏறிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஃப்ரீ ஆயிடும். உங்களுக்கு ஏதாவது நோய் அறகுறையாக இருந்தால் கூட சரியாயிடும். அப்போ என்னன்னா அதோட ஈர்ப்பு அந்த மலைக்கு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அது இவங்க தான் மலைக்கு ஏறுறாங்கன்னா இந்த இவங்க இருக்காங்க பாருங்கள், இந்த கிறிஸ்தவர்களில் வந்து என்ன பண்ணால் அவனும் காவடி மட்டும்தான் அவங்க எடுக்கலை. இவங்க மலை ஏறி முருகன் காலகாலமாக போயிட்டு இருப்பாங்க. அதை காப்பி அடித்தாவே வேளாங்கண்ணி பாதை யாத்திரை போவான். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே ஒருத்தர் செய்கிறத பார்த்து காப்பி அடிக்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது சிவன் அங்கே இருக்கார் அப்படின்றப்போனே ஜகி ஏற சொல்லுங்கள். ஜகி எங்கே இருக்காரு தெரியுமா? வந்துட்டீங்க சார், நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் சார் வந்தேன். ஜகி வீடு அங்கே தாங்க இருக்குது. நான் கோயம்புத்தூரில் அவ்வளோ போய் ஒரு சிவன் சிலையை ரெடி பண்ணி வச்சு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே போகாமல் எல்லாரும் அங்கே போகிறதுன்றது, அதாவது ஒன்று உண்மை, இன்னொன்று வந்து டூப்ளிகேட்டு. புரியுதா? கீழே இப்போ வந்து ஜகிய மலைக்கு வெள்ளியங்கிரி கீழே தானே இருக்காரு. அவரை போக சொல்லுங்கள். மேலே உலகம் பூரா பைக்கில் எல்லாம் சுற்றுறாருல, புரியுதா? BMW பைக் வாங்கி அமெரிக்காவில் ஓட்டுவார், அங்கே ஓட்டுவார். வெள்ளியங்கிரி மலைக்கு வாரத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். நரி கடிச்சு கலையாயிடும். நரியோ சென்னாயோ பிடிங்கி தின்னுட்டு போயிடும். ஸோ அதனால் போக மாட்டார். அவருக்கு தெரியும் மேலே போனால் என்ன ஆகும். இல்லை எதனால் இந்த கேள்வி ஈஷா அந்த இது வருதுன்னா, அதனால என்ன பண்ணுறாருன்னா இவரே ஒரு சிவனை செட்டப் பண்ணி இவர் வீட்டிலே வச்சு எல்லாரும் இங்கே வாங்கடான்னு மலைக்கு சிவனை இங்கே கொண்டு மலை கீழே வச்சிடறேன், நீங்கள் எல்லாம் வாங்க காசு போட்டு போங்கன்றது அது ஒரு வசூல். இல்லை சமீபத்தில் ஏதோ ஒரு செய்தியில் வந்து ஈஷா சத்குருவையே ஈர்த்த வெள்ளியங்கிரி மலைன்னு ஒரு டைட்டில். அதை தான் வெள்ளியங்கிரி மலை வந்து எப்படின்னா ஒன்று வந்து ஆன்மீக மலை அது. ரைட்டா? அதுக்கு அந்த மலைக்கு போனீங்கனாலே சாதாரண மனிதத்தன்மையில் சாதாரணமாக இருக்கிற விஷயத்தை விட அங்கே வந்து சில மாற்றங்கள் உங்கள் உடல்லையும் மனதிலையும் ஏற்படும். ஏன்னா அந்த கிளைமேட்டை நீங்கள் கீழே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அட்மாஸ்ஃபியரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐம்புலன்களுக்கும் விருந்து அங்கே. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இறைவனை நினச்சிட்டே போகிறீங்க, மைண்டு ஃப்ரீ ஆகுது, கண்ணில் அழகான இடங்களை பார்க்குறீங்க, காதில் நீங்கள் கேட்காத சவுண்டை கேட்குறீங்க, நீங்கள் சுவாசிக்காத சுத்தமான காற்றை சுவாசிக்கிறீங்க. ஏன்னா இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு மனசு உடம்பு எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு உட்படும். அதுதான் ஆன்மீகம். ரைட்டா? இந்து ஆன்மீகத்தில் கடவுளை கும்பிட்றதோ ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணுறதோ, சரஸ்வதி ஒரு கையில் காசை கூட்டும், அது என்ன மாதிரி கண்டுபிடிச்சாங்க ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி லைட்டிங்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. சரஸ்வதி ஒரு பக்கம் இப்படி காட்டணும், அப்புறம் காலில் ஒருத்தனை போட்டு மிதித்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் இவங்க வரைஞ்ச படம் தான். அதை வச்சு கும்பிட்றதுனால படம் விற்கிறவனுக்கு தான் லாபமே தவிர இவங்களுக்கு எந்த லாபம் வரப்போம். அங்கே இருக்கிறது ஒரு லிங்கம், அங்கே ஒரு ஆன்மீக லிங்க வடிவுன்றது இறைவனுடைய ஒரு இந்து மக்கள் வந்து வழிபடக்கூடிய இறைவன் சிவன் தான் தலைவன். தமிழின தலைவன் சிவன். முருகன் இருக்கான். என்ன இப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு சிம்பாலிக்காக வைத்திருக்கிறது தான் லிங்கம். அந்த லிங்கத்துக்கு பல அர்த்தங்கள் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் எழுதப்படுது. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மலையில் சென்று உச்சியில் சென்று வழிபடுவது எல்லா காலத்துலேயும் இருக்குது. மாயன் கலாச்சாரத்துலேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா மலையில் தான் போய் உட்காந்துருப்பாங்க. சனிக்கிழமை ஆனால் மலைக்கு போயிடுவாங்க. மலைக்கு போய் அந்த இதெல்லாம் அந்த பழக்கம்லாம் இப்போ விட்டு போச்சுன்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. எப்படின்னா சனிக்கிழமை ஆனால் அங்கே போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த கூட்டத்திலே எவன் முட்டாளாக இருக்கானோ அவனை பலி கொடுத்துருவேன், வெட்டி கொட்டுருவேன், தலையை வெட்டி அவங்க கடவுளுக்கு படைச்சிடுவேன். இப்படி இப்போ பண்ணியிருந்தால் எத்தனை லட்சம் பேர் வந்து நம்ம காலி பண்ணி ஒரு நல்ல சமூகத்தை உணர்ந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம சொல்லலை, மாயன் கல்ச்சர் இருந்தால் இப்படி இல்லை கல்ச்சர். ஆமாம் இருக்குது. வாரம் ஒரு முட்டாளை பலி கொடுத்துருவாங்க. முட்டாள் வேலைக்கு ஆகாதவன் இருப்பாங்க, ஒரு கூட்டத்தில் இருந்தாங்க கட்டாயம். போட்டோன்னே அன்றைக்கி சனிக்கிழமை அந்த தலைவன் சேர்த்து அவனை தூக்கிட்டு அப்படின்றாங்க. தூக்கிட்டு வந்து ஒரே படம் போட்டு சாமி படையை கொடுத்துறாங்க. இந்த பழக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த அதுவும் மலை தான். ஏன்னா மழை இல்லாத இடத்துல அவங்க பிரமிட் மாதிரி கட்டி வச்சு அது மேலே ஏறி போய் தான் பலி கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வெள்ளியங்கிரி மலை அப்படின்றது வந்து அந்த மலை வந்து ஐம்புலன்களுக்கும் நிம்மதி தரக்கூடிய ஒரு இடம். சரியா? அது ஒரு பெரிய ஆன்மீக தலம். நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் ப்ராக்டிஸ். இப்போ கார் ஓட்டுறீங்க, திடீர்னு கார் சாவியை கொடுத்தா நீங்கள் ஓட்டிடுவீங்களா? ஒரு 10 நாள் ஓட்டி பார்த்தா தானே லைசன்ஸ் தரேன். வெள்ளியங்கிரி மலைக்கு நீங்கள் போய் ஏறினோடனே உங்களுக்கு எல்லாமே போனோடனே நீங்கள் அப்படி அதானே டூரிஸ்ட் ஸ்பாட் அது ஆன்மீக தலம். அப்படி போகும்போது விரதம் இருக்கிறது எதுக்கு? பெருங்காலம் நடக்குன்னு எதுக்கு சொல்கிறாங்க? மலைக்கு போகும்போது அது ஒரு ப்ராக்டிஸு. டெய்லி நடந்தே அங்கேயும் போகணும். இவங்க எங்கே நடந்து போனாங்க? 1 கிலோமீட்டர் கூட நடக்காதவன் போய் 10 கிலோமீட்டர் உச்சி மலையில் போய் வழக்கப்பாறையில் ஏறினா என்ன ஆகும்னா
அதனால தான் இந்த சாவு வந்துக்கிட்டு இருக்குது. அதில் மர்மமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு ஆன்மீகத்தெல்லாம் ஒரு உண்மையான ஒரு ஐம்புலன்களுக்கும் ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு இடம் தான் வெள்ளையங்கிரி. அதனால தான் அந்த கிளைமேட்டு, அந்த அட்மாஸ்ஃபியர் இங்கெல்லாம் இருக்காது. இப்போ சென்னைக்காரன் வந்து போய் வெள்ளையங்கிரி மலையில் போய் எதுக்கு ஜங்கிட்ட காசை கூட்டிகிட்டு வரான்? இப்படி ஒரு இடத்த அவன் பார்த்துருக்கான். டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கே போயிருக்க மாட்டான். அங்கே போய் தங்கும்போது அப்படியே ஒரு அந்த கிளைமேட்டு, அது இது, அந்த அட்மாஸ்ஃபியரு, அது போக ஜங்கி போட்டு வச்சுருக்க செட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே அந்தந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த செட்டிங்ஸு, சிலையில் இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தோன்னா டப்புன்னு இன்க்ரிமெண்ட் காசு தூங்கி போட்டு வந்துடுவாங்க. கூடுதல் தகவல் அவர் இதுலேருந்து வந்துட்டார் சார், மருத்துவமனையிலேருந்து இதுக்கு வந்துட்டார். ஆனால் அவர் சுத்தமான மனிதனாக மாறலாம். இப்பயும் இந்த நோய் மூளையில் உள்ள எல்லாமே சரியாயிடும். வெள்ளியங்கிரிக்கு போயிட்டு வந்தாருன்னா மேலே மட்டும் போயிட்டு வர சொல்லுங்கள், எல்லாமே முடிஞ்சிடும் ஒரே நாள். நோய்கள் தீர்ந்து நல்லபடியாகிடுவாருங்க. அவர் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ஆனால் போக மாட்டார். எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன போக மாட்டார். போனால் என்ன ஆகுன்றது அவருக்கு தெரியும். ஸோ அவர் மூளையில் கட்டி வந்தது காரணம் மேலே போகாதது தான். இப்போ கட்டி கரைஞ்சிருச்சு, இப்போனாலும் அவர் மேலே போனார்னா நல்லாயிருக்கும். அப்போது அந்த இதுக்கு இடத்துக்கு ஒரு ஆசைப்படலையா சார்? ஆனால் கீழேயே செட் பண்ணிட்டாருன்றீங்க. ஒரு தடவை கூட மேலே போக முடியாது இல்லைங்க. போனால் என்ன ஆகும்? சென்னாயிட்ட கடி வாங்கி சாக சொல்கிறீங்களா? என்னங்க நீங்கள்? இப்போ நான் கோடீஸ்வரனாக அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு பார்க்குறேன். நீங்கள் போய் சென்னாயிட்ட நீங்கள் சொன்னீங்க மேலே போயிட்டு வரணும். நம்ம 4 பேர் போச்சுன்னா 50 சென்னாய் வந்தால் என்ன ஆகுங்க? கூட ஆளை கூப்பிட்டு போய் நீங்கள் வந்து நயன்தாரா, சாரி இது யார், சந்தானம், தமன்னாலாம் கூப்பிட்டு போனால் என்ன ஆகும்? எவனே ஒருத்தனை கடிச்சு வச்சிரும்ல. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டார். அதனால் வேலி போட்டு எந்த மிருகம் வராத அளவுக்கு யானையெல்லாம் கொண்டுருவார். ஏன்னா அது வந்து மனுஷனை கொண்டும்ல, மிதிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஆடிட்டு இருக்கும்போது 50 யானை உள்ளே வச்சுன்னா என்ன ஆகும்? நல்லாயிருக்கும். தமிழ்நாடு மீச்சிடும். யாரையா ஒருத்தர் மீச்சிருதுன்னு வைங்க. அப்போ வந்து இது ஆபத்தானதுன்றதுனால தான் யானையை போட்டு தள்ளிடுது. யானையை வரவிடாமல் தள்ளி, ஏன்னா மனிதர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவர் மனிதர்களுக்கு நல்லது செய்கிறவர் தானே. அது நல்லா போட்டு வச்சுருக்காரு. வெள்ளையங்கிரிக்கெல்லாம் மேலே போக மாட்டார். போயிட்டு வந்தாருன்னா அவர் பிரச்சனையெல்லாம் ஒரே நாளில் தீர்ந்துடும். அவர் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நல்லா ஏறலாம். சரி, அவரை அதை ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஆனால் இந்த போகிறவங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, அது டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாது. அதுதான் முக்கியமான. ஆமாம், நீ விரதம் இருந்து போ, ஆன்மீக நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும், சிவனே அங்கே இருக்காரு அப்படின்ட்டு நீ ஃபீல் பண்ணலாம். அதுக்கு நீ பயிற்சி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா டெய்லி 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் நடந்து ஒரு 10 நாளைக்கு பயிற்சி எடுத்து நீ போனேன்னா உடம்பு அதுக்கு தாங்கும். நேரடியாக களத்தில் இறங்கக்கூடாது. போகக்கூடாது. திடீர்னு அதான் திடீர்னு வண்டி, காரே ஓட தெரியாது, பைக் ஓட தெரியும் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஒரு மீம்ஸ் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துச்சு. லட்சக்கணக்கான இதில் என்னென்னா, கோயில் வாசலில் நின்று ஸ்டாண்டை போட்டு பூஜை போடலான்னு ஒரு பிள்ளை புது வண்டி எடுத்துகிட்டு வரும். ஸ்டார்ட் பண்ணால் அது அப்படியே கோயிலுக்குள்ளே போய் சிவலிங்கம் மேலே அப்படி விழுந்து, இந்த பிள்ளை சிவலிங்கம் மேலே போய் விழுந்து மண்டையெல்லாம் உடச்சு. இது கொஞ்ச நாள் யூடியூப்பில் பயங்கரமாக ஓடிட்டு இருந்த வீடியோ. 10-50 மில்லியன் வரைக்கும் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடும். நீ வண்டி பயிற்சி பண்ணாமல் சிவனை போய் வழிபட போனீங்க அப்படின்னா, வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணவே தெரியலையே, நேராக சிவன்ட்டே போயிடுவீங்க அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாது, அது ஒரு ஆன்மீக தலமாக. எந்த ஒரு மலையும் டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. இது சொல்ல முடியாது. இப்போ ஊட்டி மலைக்கு ஏரியாங்க, ஊட்டி மலையில் சரி நான் சொல்கிறது இந்த மாதிரி சதுரகிரி, வெள்ளையங்கிரி, இந்த மாதிரி இதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாது. அது வந்து ஒரு ஆன்மீக தலம். அங்கே வந்து அங்கே உள்ள காற்று, அங்கே உள்ள எல்லா விஷயங்களும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. மனசையும் உடம்பையும் ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே போகும்போது இந்த சித்தர்கள் இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க. அங்கே சன்னியாசம் போகிறவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்கன்னா, அவர்கள் வாழ்க்கையை திறந்துட்டு, அவர் இறந்தாலும் ஒன்றும் இல்லை, உயிரோடு இருந்தாலும் எல்லாத்தையும் திறந்துட்டு போகிறாங்க. நீங்கள் போவீங்களாங்க 1ஆம் தேதி ஆனால் நீங்கள் டியூ கட்டணும், வரணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். நீ எதுக்கு அங்கே போகிற? புரியுதா உங்களுக்கு? போய் செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது? இப்போ இன்சூரன்ஸ் கொடுத்துட்றான். ஆனால் நரி கடிச்சா இன்சூரன்ஸ் கொடுப்பானான்றது அது நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணணும். போய் அது இதெல்லாம் போய் ஜிஹெச்சில் போய் இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வாங்கி, அந்த பொண்டாட்டி அந்த 5 லட்சம் 10 லட்சம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்குள்ள அவள் போய் சேர்ந்துருவான். இதெல்லாம் ரிஸ்க் தேவையா உங்களுக்குன்றத பார்த்துட்டு வெள்ளையங்கிரி போங்க. வெள்ளையங்கிரி போவேன்னா நம்ம சொல்லலை, பயிற்சி போனால் நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் பயிற்சி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறோம். புரியுதா? மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.